Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தினுடைய 22வது ஞாயிறை ஒற்றி வருகின்ற இந்த புதன்கிழமை திருப்பள்ளிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த திருப்பள்ளியை கேசி யூடியூப் சேனல் வழியாக பார்க்கின்ற ஒவ்வொருடைய கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம். இந்த நாளிலே நம்முடைய சொற்களாலும் செயல்களாலும் முன்மாதிரியான வாழ்க்கையாலும் பிறரை தொடும் அருள் வரம் வேண்டி இப்பலியிலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. உம் மக்களை இரக்கத்துடன் கண்காணித்து அன்புடன் ஆண்டு வரும் இறைவா, திருத்தந்தை புனித கிரகோரியின் பரிந்துரையால் நீர் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அளித்தருளும். அதனால் புனித மக்களின் வளர்ச்சியை அருள் நெறியாளர்களின் நிலையான மகிழ்ச்சியாய் அமைவதாக. உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 1 1-8 இறைமுத்துக்கள். கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதர சகோதரிகளாகிய கொலோசை நகர இறைமக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரர் தீமோத்தேயும் எழுதுவது: நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம். இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை. நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக இந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் அந்நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. கடவுளின் அருளை பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது. எம் அன்பார்ந்த உடன் ஊழியர் எப்ராப்ரவிடமிருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர். தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர் தம் எங்களிடம் எடுத்துரைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருப்பாடல் 52. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி: கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே. நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒளிவ மர கன்றுகள் போல கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைக்கின்றே. கடவுளே, நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன். உம் அன்பரின் முன்னிலையிலும் பேர் மீது நம்பிக்கை கொள்வே. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை திருவசனங்கள்
38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெஸ்ஸியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவிலுள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் அன்னையாம் திரு அவை புனித பெரிய கிரகோரியாருடைய விழாவை கொண்டாடுகிறது. இவர் திருத்தந்தையும் மறை வல்லுநருமாக திரு அவையிலே உழைத்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இவருடைய வாழ்வு நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு. பேதுருவின் அரியணைக்கு உயர்த்தப்பட்ட புனித கிரகோரி ஆண்டவரின் திருமுகத்தை என்றும் தேடினார், அவருடைய அன்பின் சிறப்பில் வாழ்ந்தார் என்று நாம் வருகை பல்லவியிலே வாசிக்கின்றோம். அந்த அளவிற்கு இவர் திருத்தந்தையாக இருந்தாலும் தான் கடவுளுடைய ஊழியன் என்பதை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டார். ஆக எந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டாலும் கடைநிலை பணியாளருக்கான அந்த பணியை நான் செய்ய காத்திருக்கிறேன் என வாழ்ந்தவர் புனித பெரிய கிரகோரியார். அன்புமிக்கவர்களை, மேலும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கடவுள் பேதுருனுடைய மாமியாரை தொட்டு குணப்படுத்துகிறார். ஆண்டவரும் போதகரும் ஆகிய அந்த இயேசு கிறிஸ்து சீடருடைய வார்த்தைக்கு இணங்கி பேதுருனுடைய மாமியாரை தொட்ட பொழுது அவர் மீண்டுமாக எழுந்து தன்னுடைய பணியை தானே செய்கிறார். அதாவது கடும் காய்ச்சலால் இருந்த அவரை, அந்த வியாதியை அவர் கணிந்து கொண்ட பொழுது அவர் எழுந்து தன்னுடைய பணியை செய்வதாக நாம் பார்க்கின்றோம். அவர் பரிபூரண முழு சுகம் பெற்றதாக நாம் பார்க்கின்றோம். மேலும் நற்செய்தி நூல் ஆண்டவருடைய அந்த வல்லமைமிக்க செயல்பாடுகளுக்கு நிறைய சான்றுகள் தருகின்றன. அவருடைய புதுமைகளையும் அதிசயங்களையும் பார்த்த பொழுது மக்கள் எல்லோரும் மிகுந்த வியப்பில் ஆழ்ந்தார்கள் என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் எண்ணிறைந்த அதிசயங்களை இந்த மண்ணில் நிகழ்த்தி இருக்கிறார். இயற்கையோடு கூடிய அதிசயங்கள், காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளுவது, அத்திமரத்தை சபிப்பது, நீ ஏன் காய்க்காமல் இருக்கிறாய் என அதன் மீது அக்கறை கொள்ளுவதாக, ஆக பல நிகழ்வுகளை அவர் போதனையிலும் கூட மண் சார்ந்த போதனைகளாக இருந்தது தான் நாம் பார்க்கிறோம். விதைப்பவர் உவமை அல்லது கடுகு உவமை என விவசாயம் சார்ந்த மக்களுக்கு விவசாயத்தோடும் தன்னுடைய போதனையிலும் அதற்கு உகந்தார் போல செயல்பட்டிருக்கிறார். வல்ல செயல் புரிவதிலும் அவர் இயற்கையோடு இயைந்து வல்ல செயல்கள் செய்திருக்கிறார். மனிதர்களை குணப்படுத்தக்கூடிய அதிசயங்களையும் செய்திருக்கிறார். பார்த்தால் எண்ணறிந்த மக்கள் பார்வையற்ற நபர்களுக்கு பார்வையை கொடுத்திருக்கிறார். முடக்குவாதமுற்றவர்களுடைய பிணிகளை நீக்கி நலமுடன் நடக்க வைத்திருக்கிறார். இறந்தவர்களை மீண்டுமாக உயிர் பெற்றெழ வைத்திருக்கிறார். நூற்றுவ தலைவருடைய மகள், தொழுகை கூட தலைவர் அந்த யாயினுடைய மகள் என பல நபர்களை அவர் உயிர் பெறச் செய்திருக்கிறார். அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய கரங்களால் வல்ல செயல்களை நிகழ்த்தி இருக்கிறார். எனவேதான் சீடர்களுக்குள்ளாம் அவரை பார்த்து, பேதுருனுடைய மாமியார் காய்ச்சலால் படுத்துக்கிறார், அவரை நீர் தொட வேண்டும் என அழைத்து வருகிறார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்போம், ஆண்டவருடைய கரங்கள் அற்புதமானவை. எனவே தொட்டதெல்லாம் குணமடைந்தது, பார்த்ததெல்லாம் பழுது நீங்கியது. அந்த அளவிற்கு கண்ணிலும் கரங்களிலும் அவர் வல்லமையை வைத்திருந்தார். இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு செயல்படுகிறோம்? அதே இறைவனுடைய வார்த்தை உங்களுள்ளும் என்னுள்ளும் இருக்கிறது. நீங்களும் வல்ல செயல்கள் செய்யலாம் என சீடர்கள் வழியாக நமக்கும் அந்த ஒரு ஆசிரியை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்மால் இந்த உதவிகளை எல்லாம் செய்ய முடிகிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும்.
பல நேரங்களில் நம்முடைய வாய் சாவினுடைய நரகத்தினுடைய வாயிலாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. வாழ்த்துவதற்கு பதிலாக மக்களை சபித்து கொண்டிருக்கிறோம். எனவே பல நேரங்களில் நம்முடைய சொற்களால் மனிதரை தொட முயற்சி செய்வோம். உங்களால் முடியும். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களால் இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வெளியே எழுந்து வர முடியும். கடந்த கால அனுபவத்திலிருந்து உங்களால் மாற்றம் பெற முடியும் என எத்தனை பேர் பிறரை உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து உதிர்கிறோம். அதன் வழியாக அவருடைய மனதை தொடுகிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக சொற்களுக்கு இணையானவை செயல்கள். நம்முடைய செயல்களால் எத்தனை மக்களுடைய வாழ்வை நாம் தொட்டிருக்கிறோம். வாழ்ந்தால் இந்த மனிதனை போல இருக்க வேண்டும். எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்ப்பும் பாராமல் இந்த மனிதன் ஓடியாடி உழைக்கின்றார், தன்னால் முடிந்த செயல்பாடுகளை பிறருக்கு செய்கின்றார் என செயல்களால் நாம் எத்தனை பேர் மனித வாழ்க்கையை நம்மோடு உடன் பயணிப்பவருடைய மனதை தொட்டிருக்கிறோம் என யோசித்து பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய சொல்லும் செயலும் கடவுளுடைய அந்த தொடுதல் உணர்வை, கடவுளுடைய அந்த உடனிருப்பை உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா என இந்த நாளிலே யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மாறாக இன்றைக்கு இன்னொரு மனிதனை நரகமாக பார்க்கிறான், தனக்கு தடையாக பார்க்கிறான், தன்னுடைய சுதந்திரத்திற்கு முட்டுக்கட்டையாக அவனை பார்க்கிறான். அதனால்தான் நம்மால் பிறருக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையோ, கனிவு மிகுந்த வார்த்தைகளையோ, கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளையோ, தேற்றி மீண்டுமாக அவர்களை வாழ்வுக்கு கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளையோ செயல்பாடுகளையோ நம்மால் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு பாருங்கள், பேதுரு தன்னுடைய மாமியாருக்காக ஆண்டவரிடம் கேட்கிறார். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் அந்த மாமியார் மருமகள் பிரச்சனையால், மாமியார் மருமகன் பிரச்சனையால் பிளவுபண்டு போய் இருக்கிறது. அதாவது மாமனார் மாமியாரை தங்களுடைய பெற்றோராக பார்க்க அவர்களுக்கு மனம் வரவில்லை. ஆனால் பேதுரு எல்லாவற்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திருத்தந்தை தான். எனவே அவர் தன்னுடைய மாமியாருக்காக கடவுளிடம் வேண்டுகிறார். என்னுடைய இரண்டாவது தாயாக இருக்கிற இவருக்கு நீங்கள் இறங்க வேண்டும் என அவருக்காக மன்றாடக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்தினராக இருக்கிறார். எனவே முதலில் குடும்பங்களில் நாம் நம்முடைய செயல்பாடுகளால் ஒருவரை ஒருவர் தொட முயற்சி செய்வோம். செயல்களாலும் நம்முடைய வார்த்தைகளாலும் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வளர இந்த திருப்பலியிலே முயற்சி செய்வோம். எல்லாமல்ல இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இத்திருப்பலியின் வழியாக அனைத்துலக மக்களின் பாவங்களை மன்னிக்க திருவுளம் கொண்ட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கிரகோரியின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகள் எங்களுக்கு பயனளிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித கிரகோரியனுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர்.
அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பல் நிறைவு பெற செய்தருளும். இதோ இந்த நாளிலே நன்றி உள்ளத்தோடு வேண்டுதல் நிறைந்த உள்ளத்தோடு கேசி ஊடகத்தின் வழியாக இத்திருப்பலியை பார்க்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கனிவாய் செவிசாய் தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் அனைவரையும் காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித கிரகோரியின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.